ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரடையான் நோன்புக்கு செய்யக்கூடிய அடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் இதாங்க காராமணி. இதை நீங்கள் ஊற வச்சுட்டு அவிச்சிங்கனாலும் சரி, இல்லை அப்படியே போட்டு அவிச்சிங்கனாலும் சரி. நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஒவ்வொரு டிப்ஸையும் கவனமாக கவனிங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவு நீங்கள் ரைஸ் மில் ஆட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உலர்த்தி மிக்சியில் அரைச்சாலும் சரிங்க. அரிசி மாவை எடுத்துக்கிறங்க, பச்சரிசி மாவை எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுளுந்து கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடயே நம்ம துருவிய தேங்காவையும் அதிலேயே போட்டுடலாங்க. நீங்கள் தேங்காய் துருவியும் போடலாம், இல்லை நீள நீளமாக கட் பண்ணி கூட போடலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காயை நல்லா வறுத்துடணும். ஏன்னா அந்த தேங்காயோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காவை நல்லா வறுத்துருங்க. இல்லை நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்தீங்கனாலும் சரி, ஏதாவது ஒன்று போட்டு வருங்க. அதாவது நான் எண்ணெயை தான் ஊற்றி வறுத்துருக்கேன். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ காராமணி நான் கூடயே ஆட் பண்ணிவிட்டேன். காராமணி அவிஞ்சிருச்சு எனக்கு. அதை அது கூட போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைய போகிறோம். நீங்கள் காரம் கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவு அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணலாம், இல்லை சிம்மில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி மாவு பிசையலாம். நான் சிம்மில் வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சேன். ஆனால் முடியலை. அதனால் திருப்பி கீழே இறக்கி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறங்க. நீங்கள் இட்லி தட்டு வச்சுருந்தா அதில் அவிய வைங்க. நான் இந்த மாதிரி பெரிய தட்டு தான் இருக்குது. அதனால் அதில் அவிய வைக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டிட்டு நல்லா தட்டிக்கிறங்க. தட்டி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அவிய வச்சிங்க அப்படின்னா சூப்பரான கார அடை ரெடி ஆயிடும். இது கார அடை. நான் இன்னொன்று நம்ம இனிப்பு காரையான் அடை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தட்டிடலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது அவிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக அது உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். நீங்கள் அவிய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஆற வச்சுட்டு அப்புறம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கிற பக்குவம் வரும். இப்போ இதுக்கு நாம் அந்த காராமணியில் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் அது கூடயே வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்காய் இதில் அப்படியே போட்டு கொதிக்க வச்சுருங்க. இல்லை நீங்கள் தேங்காய் நெய்யில் வதக்கிட்டு போட்டாலும் சரி. நான் அப்படியே போட்டேன். இப்போ நம்ம உங்களுக்கு இனிப்பு தக்கன வெல்லம் போட்டுட்டு அதை இறக்கிட்டு கொஞ்சமாக 2 ஏலக்காய் தூள் இருந்தாலும் சரி, ஏலக்காய் இருந்தாலும் சரி, 2 போட்டு நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆவி பிறக்குது. இப்போ எடுத்தேன் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் நான் எடுக்கலை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாம் இதை இந்த இனிப்பு காரையான் அடையை தட்டிடலாம். தட்டி நம்ம இதையும் ஒரு 10-15 நிமிஷம் அவிய வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதையும் அப்படியே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் வரும். இல்லைன்னா பாதியாக உடஞ்சிரும். நான் பாருங்கள், எடுத்தோடனே இது உடஞ்சிருச்சு. அதனால் ஆற வச்சுட்டே எடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே நம்மளுக்கு தயாராகிருச்சு. Okay, bye.